இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு பாரம்பரியம் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். ஒரு முறை பார்த்திங்கன்னா, எருசலேமிலிருந்து சில வேத பாரகரும் பரிசேயரும் நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, போதகரே, உங்களுடைய சீஷர்கள் பார்த்திங்கன்னா கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, ஏன் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மீறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்டாங்க. இந்த வசனங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அப்போது அன்னைக்கு இருந்த வேத பாரகர் பரிசேயர் அநேக யூதர்கள் எப்படிப்பட்ட ஒரு வெளிப்புறமான ஒரு சுத்தங்களை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், மார்க்கில் 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை வாசிக்கலாம். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி என்ன பண்ணுவாங்களாம், கை கழுவிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க கடையிலிருந்து வரும் பொழுது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்களாம். அது மாதிரி அந்த செம்புகள், கிண்ணங்கள், செப்பு குடங்கள், அந்த மனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்களாம், அப்பப்போ கழுவிட்டே இருப்பாங்களாம். நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவங்க செய்துகிட்டே இருப்பாங்களாம். அது அன்றைக்கி இதெல்லாம் பண்ணாங்க, அந்த யூதர்களும் அந்த வேதபாரகர் பரிசேயர் எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளாக பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக நிறைய அடையாளங்கள், நாங்கள் ஆண்டவர் கூட தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக வெளிப்புறமான நிறைய அடையாளங்கள் இருக்குது. நிறைய ரூல்ஸு, நிறைய ரெகுலேஷன்ஸ், பக்தி வைராகியத்துக்குரிய நிறைய காரியங்கள், இதெல்லாம் தேவனுடைய பிரமாணத்துக்கு ஒத்து வராத காரியங்கள் அப்படின்னு தான் ஆண்டோடைய அங்கே வந்து ஒரு சத்தியன்றது கவனிக்க போகிறோம். அப்போது அன்னைக்கு இருந்த யூதர்களும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளாகிய கிறிஸ்தவ ஜனங்களும் சரி, அநேகமான பாரம்பரியங்களை கையில் வச்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் பார்த்திங்கன்னா மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அருமையான ஒரு பதிலை வந்து சொல்கிறார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாரம்பரியம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி பேசும் பொழுது அதை சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்முடைய இருதயம் என்னைக்கு நம்முடைய தேவனுடைய நம்முடைய ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு ஒத்த உண்மைக்கு ஏற்றபடி செயல்படலையோ, அது எல்லாம் பார்த்திங்கன்னா பாரம்பரியமான ஒரு காரியத்தில் வரக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்ல வர்றார். அப்போ என்ன விரும்புகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த தூய்மைகளை நீங்கள் அடையாளம் காமிச்சு ஆண்டவர் கூட தான் இருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்க, ஆனால் இருதயம் தூரமாக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டார். அதான் பார்த்தீங்கன்னா மத்தேயு 15:6 என்ன பண்ணியிருப்பார்னா அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க் 7:7 வரும் பொழுது அவர் சொல்கிறார், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, நல்லா கவனிங்க, மனுஷர்களுடைய கற்பனைகளை தான் உபதேசங்களாக போதித்து. அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளாக காலங்காலமாக ஏதோ ஒரு மனிதனுடைய அனுபவங்கள், அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறைமைகள் இதெல்லாம் சொல்லி நிறைய சாட்சிகள் கொடுத்து ஜனங்களை பயமுறுத்தி வேத பிரமாணத்துக்கு எதிராக வேதத்தினுடைய உண்மை தன்மையை ஆராயாமல் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் உலகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளிப்பிரமாண தோற்றங்களாக அமைஞ்சிருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இங்கே மார்க் 7:7 சொல்கிறாரு, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்க பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசியா ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டார். அப்போது இந்த யூதர்கள் முதற்கொண்டு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட காரியங்களை வந்து தவறாக புரிந்து கொண்டு அந்த பிரமாணத்துக்கு விரோதமான சில காரியங்களை வெளியே கொண்டு வந்து அதுதான் உபதேசம் சொல்லி அங்கே சொன்னாங்களாம். அது ஆண்டவர் தப்புன்னு சொல்லிட்டாரு. அதுதான் அவங்க பாரம்பரியம் வச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த பாரம்பரியம் தப்புன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் மார்க்லையும் சரி மத்தேயிலும் சரி இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்லுவார்.
நியாயப்பிரமாணத்தில் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்து அவங்களுடைய கடமைகளை நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யாமல் போகிறீங்க, இப்படி நீங்கள் செய்கிறது ரைட்னு வேறு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் வந்து தெளிவான விஷயங்களை சொல்லி காமிப்பார் இல்லையா. அப்போ நமக்கு இப்போ புரிஞ்சிக்கும் போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இந்த பாரம்பரியங்களை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகள் இருக்குது வேதாமத்துக்குள்ளாக, அந்த கற்பனைகளில் உண்மைகள் இருக்குது, அந்த உண்மைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே பாரம்பரியங்கள் தான். அப்போது தேவனுடைய கற்பனைகளில் ஒரு மனுஷன் கை கொள்ளும் பொழுது அவர்களுடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்துக்கோடு சேர்ந்திருக்கும், இணக்கமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும், தூரமாக இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே தவிர வெளிப்புறமான சுத்தமாகக்கூடிய காரியங்களையோ வெளிப்புறமாக அழகாக்கூடிய காரியங்களையோ ஆண்டவர் கிடையாது. இருதயம்தான் சுத்தமாக இருக்கணும், அதுக்கு தேவனுடைய பிரமாணம்தான் அடிப்படை. அதுக்கேற்ற உண்மையோடு இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஒத்த இருதயமாக நெருக்கமாக இருக்க முடியும் என்று சொல்லி காமிக்கிறார். அப்போது இப்படி நெருக்கமாக இல்லாத எல்லா பாரம்பரியங்களையும் உடைய மனிதர்களையும் சரி, விசுவாச அமைப்புகளையும் சரி, அது யாராக இருந்தாலுமே அவருடைய நிலைமை என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர் பிரதியுத்திரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அதாவது நம்முடைய ஆண்டவர் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, இதெல்லாம் பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கீங்க, இது உங்களை சுத்தப்படுத்தாதுன்னு சொன்ன உடனே அவருடைய சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்ன இந்த உண்மையை கேட்ட அநேகர் இடறி போயிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க, என் பரம பிதா இருக்கார் இல்லையா பரலோகத்தில், அவர் நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் அப்படின்னு சொன்னார். அப்போது இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமியில் யார் யாரெல்லாம் உண்மை தெய்வத்தினுடைய பிரமாணத்துக்கு ஏற்றபடி தங்களுடைய இருதயங்களை ஆண்டவருடைய இருதயத்தோடு நெருக்கமாக வச்சுக்கலையோ அவங்க எல்லாரையுமே என்ன பண்ணுவார்னா இன்னும் கொஞ்ச நாளில் வேரோடு பிடுங்கிடுவேன் என்று சொல்லி காமிக்கிறாரு. அதாவது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் பார்த்த பாடத்தில் பாரம்பரியன்ற தலை பார்த்துருக்கோம். அப்போ எது பாரம்பரியம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது உதட்டின் மூலமாக நாம் ஆண்டவரை கனம் பண்ணி இருதயத்தை நாம் விலக்கி வச்சிருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் பாரம்பரியங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் வெறுக்கிறான்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் கரெக்டாக நிதானிக்கணும், நான் ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய காரியங்கள் வேத பிரமாணத்துக்கு ஒத்தபடி இருக்குதா, அந்த உண்மை கேட்டபடி இருக்குதா அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். அந்த தைரியம் உள்ளவர்கள் மட்டுமே ஆண்டவர் நட்ட நாற்றாக இருக்க முடியுமே தவிர இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லி காமிக்காரு. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.